தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அக்கா, தமிழ்நாட்டுல பாஜகவின் ஆதரவு குறைகிறதா ஏற்கிறதா? பிஜேபி அவங்களோட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா இதுக்கு நம்மளுக்கு ஃபேவர் ஆகுது டிஎம்கே தான். ஏன்னா அவங்க எல்லாம் எவ்வளோ தப்பு பண்றாங்களோ நம்ம அந்த அளவு நம்ம நல்லாச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை டியூன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தான் நம்மளை ட்ரெயின் பண்ற மாதிரியே வச்சுக்கலாம். டிஎம்கே அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அட்டூழியம் ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் அழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு மதத்தை வாழ்த்து தெரிவிக்க வேணாம். ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சா நம்ம ஒன்றும் ஆயிர போறதெல்லாம் இல்லை. ஆனா இந்துக்களை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி அவரோட ஒவ்வொரு செயலும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம இந்துக்களோட டிஎம்கே ஓட்டு தான் அவருக்கு பெரிய பலமா இருக்குது. ஒவ்வொரு திமுக காரனும் இந்துக்களா இருக்கிறவங்க வெக்கப்படணும், தலை குனியணும். ஏன்னா இதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். நான் கோயிலுக்காக மட்டும் பேசவே இல்லை. நான் ஒட்டுமொத்த பெண்களோட பாதுகாப்பு இல்லாம ஃபுல்லா போயிட்டே இருக்குது. சின்ன குழந்தைகள் இருந்து 3 வயசு குழந்தைகள் இருந்து எல்லாமே தப்பா பசங்க நம்மளை பாக்குறாங்க, பசங்க நடத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இதுல ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா போய் போதை கலாச்சாரத்துக்கு அவங்களும் அடிமையாகிறாங்க. போதை குடிக்கிறதோட விடலையே, கஞ்சான்னு சொல்லி போட்டு அது ஒரு பெரிய போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க குடும்பத்தையே நடுத்தருவுல கொண்டு நிப்பாட்டுறாங்க. இது கனிமொழி மேடம் முன்னாடியே சொன்னாங்க, எல்லாரும் விதவியாக்குறாங்கன்னு. எந்த கட்சி விதவியாக்குன்னு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். லாஸ்ட் வீக் ஒரு குரூப்ல நான் பார்த்தேன், 184 டாஸ்மார்க் ஓபன் பண்றாங்க. 189 பள்ளிக்கு வராத குழந்தைகள்லாம் பள்ளிக்கு வராதனால அந்த ஸ்கூல் எல்லாம் மூடுறாங்க அவங்க. இதுக்கு என்ன காரணம்? டிஎம்கேவோட ஒரே ஒரு செயல் டாஸ்மார்க் அதிகப்படுத்தி பணத்தை மக்கள்கிட்ட சுரண்டுறதுதான். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு உடல் உழைப்பு இல்லாம பண்ணி படுத்தே கிடக்கறதுனால அவங்களால ஒரு வேலை செய்ய முடியறது இல்ல. லேடிஸ் மட்டும்தான் எல்லாமே ஏர்ன் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. லேடிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் மகளிர் குழுவும் நிறைய நம்மளுக்கு மோடிஜி நிறைய பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாரு. முத்ரா திட்டத்துல இருந்து குழந்தைங்க அதாவது ஒரு 45-50 வயசுக்குள்ள இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் முத்ரா திட்டமும் தர்றாரு. இப்போ மொதல் 50,000 இருந்தது, இப்போ 2 லட்சம் ரூபா முடிவு பண்ணியிருக்கிறாரு. டெய்லரிங் சொல்லி தர்றாங்க. அப்புறம் இப்போ ஃபேஷன் டிசைனிங் இன்ட்ரோ பண்ண போறாங்க இனி அடுத்த 2 மாசத்துக்குள்ள. அதுக்கான ஆள் சேர்க்கைக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன். நான் டெய்லரிங் பண்ணி மக்களோட வாழ்வாதாரத்தை, மகளிரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவர் பல வழிகளை நம்மளுக்கு பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் நம்மளுக்கு கொண்டு சேர்த்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே தடுக்குது. இது என்னன்னா நம்மளுக்கு பணம் தரமாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு பணம் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியே மக்களை திசை திருப்பி என்னமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமே தராத மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்னா ரொம்ப அவங்க உழைச்சு பணம் சம்பாரிச்சு அதை பயன்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு புள்ளி விவரங்கள் அண்ணாமலைஜி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இதை கவனிக்கிறவங்க தயவு செஞ்சு சன் நியூஸ் யாருமே பார்க்காதீங்க. சன் நியூஸோ கலைஞர் டிவியோ யாருமே பார்க்காதீங்க. நீங்க நல்ல மக்களா இருக்குன்னு விரும்புனீங்கன்னா பாருங்க. எனக்கு யாரும் அவங்களை ப்ரொமோட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க பாதி உண்மையை கொடுக்குறாங்க. இவங்க பிஜேபியை நம்ம ஊர்ல வளர விடாம பண்றதுக்கு, அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளிவராம இருக்கிறதுக்காக மட்டுமே குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. தமிழ்நாட்டுல பாஜகவின் தலைவர்கள்லாம் எப்படி மக்கள் பாக்குறாங்க? அதாவது அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறமா முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டா நல்ல பதிலா இருக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சி இருக்கதே நிறைய பேருக்கு அவேர்னஸ் ஆயிருக்கு. ஓ அப்படி ஒரு கட்சி நம்மளுக்கு இருக்குப்பா
அவங்கதான் சென்ட்ரல் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒருத்தர் இல்லைன்னா இந்த புள்ளி விவரங்கள்லாம் யாருக்குமே கிடைக்காது. புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம விஜயகாந்த் சார் மாதிரியே அவரு எல்லா புள்ளி விவரம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருமே அப்புறம் சொல்லலாமான்னு தெரியல, மாரிதாஸ் அவரும் நல்லா பண்ணிட்டே இருக்காரு. அவரு புள்ளி விவரத்தை டிஎம்கே ரொம்ப அழகா மரியாதையா பேசி பேசி எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு யாரும் சன் டிவி பார்க்காதீங்க, கலைஞர் டிவி பார்க்காதீங்க, நியூஸ் பார்க்காதீங்க. அந்த நியூஸ் எல்லாம் அதை நீங்க பார்க்காம வெளியே வந்தாவே நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கலாம். அவங்க பண்ற தப்பான பிரச்சாரங்கள் நமக்கு வராம இருக்கும். உங்க பார்வையில பாஜகவின் பலம் அப்படின்னா எதை குறிப்பிடுறீங்க? பலம் என்ன, இந்துக்களா இருந்து நம்ம ஓட்டு போட்டு நம்ம இந்து சமுதாயத்தை மாத்தணும். நம்மளோட கலாச்சார சீரழிவு இல்லாம இருக்கும். அப்புறம் பெண்களோட பாதுகாப்பு மெயினா முக்கியம். அவங்க வந்தாங்கன்னா இது மாதிரி கற்பழிப்பு கலாச்சாரம் எல்லாம் மாறும். கற்பழிப்பு கலாச்சாரம், போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறது அதெல்லாம் மாறும். நாங்க போனாவே நீங்க என்ன காவியா, நேத்து ஒண்ணுமே இல்ல, ஆர்எஸ்எஸ் 100ஆண்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் 101வது வருடம் ஆரம்பிச்சு மக்கள் வீட்டு தொடர்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்கிட்டோம். ஒவ்வொரு இந்துக்கள் வீட்டுக்கும், இந்துக்கள் இல்ல, பொதுவா அங்க இருக்கிற எல்லா வீதியில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு வீட்டுக்கும் கதவை தட்டி நாங்க ஆர்எஸ்எஸ் காரங்களும் பிஜேபி காரங்களும் ஒரு சர்வீஸ் பண்றோம். நாங்க போய் கொடுத்தோம்னா பாதி பேர் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதே யாருக்குமே தெரியல. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன, நம்மளோட திராவிடிய கட்சிகளோட ஒரு சூழ்ச்சி. ஆர்எஸ்எஸ் ஓட இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அந்த பக்கம் இருக்கிறது தான். ஆனா நம்ம ஊர்ல வளர விடாம இருந்தது காரணம் திராவிட கட்சிகள் தான். 80% நான் ஒரு 80 வீட்டு நான் பார்த்திருப்பேன் நானு. அதுல ஒரு 60 வீட்டுல யாருக்குமே ஆர்எஸ்எஸ் இயக்கம்ங்கிறதே தெரியல. அப்புறம் சில பேர் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எவ்வளவு ஒரு நல்ல இயக்கம். அதுல சேர்ந்துட்டோம்னா பசங்க ஒழுக்கமா இருப்பாங்க, நேரத்துக்கு வருவாங்க, நம்மளோட பாரம்பரியத்தை அடுத்து நிலைநாட்டுறதுக்காக ஒரு வழி. அதெல்லாம் தேசபக்தி உண்டு பண்றாங்க. அவங்க கொடுக்கறதே பாரத மாதாவோட படத்தை தான் கொடுக்குறாங்க அவங்க. ஆனா அதை கூட வாங்குறதுக்கு நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய அவேர்னஸ் நம்ம ஆர்எஸ்எஸ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறத காமிக்கணும். ஆர்எஸ்எஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டாவே பிஜேபி அவங்க வீட்டு கதவை தட்டி சொல்லாமே வந்துடும். தேசபக்தி உண்டு பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட ஃபீல்டு ஒர்க் நிறைய பண்ணணும் தமிழ்நாட்டுல. அதுக்கு டிஎம்கே காரங்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போனாவே நாங்க டிஎம்கேங்க, நாங்க பக்கா டிஎம்கே, நாங்க பக்கா டிஎம்கே, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எல்லாம் வேண்டாம், பத்திரிக்கையே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டியது எங்க டியூட்டி. ஆனா நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க. ஆனா இப்படி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை எல்லா பக்கம் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க மக்கள்கிட்ட. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். இதுக்கு நீ கொஞ்சம் கூட்டுப்பட்டறையா என்னன்னு சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அது மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும். தமிழகத்துல மத்திய அரசின் உதவிகள் எல்லாம் கரெக்டா வருதா, போதுமானதா இருக்கா? அவங்க நம்மளுக்கு கணக்கு போட்டு எல்லாமே செலவு பண்ண தர்றாங்க. ஆனா வர்ற பணம் நம்ம கிட்ட வர மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்ல, சென்னையில அந்த மலை வடிகால் வாரியம் அதுக்கு 4500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யலையே. இப்ப ஸ்கூலுக்கே இவ்வளவு பணம் தர்றாங்க, ஆனா என்ன நடத்துறாங்க? ஒரு ஸ்கூல் டெவலப் பண்றாங்களா? எதுவுமே பண்ணல. லேடிஸ்க்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? லேடிஸ்க்கெல்லாம் எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது நமக்கு சேர்த்தவே விட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் டைம் உடமலைப்பேட்டைக்கு வானதி அக்கா வந்திருந்தாங்க. நான் போய் அப்ப கேக்குறேன், அக்கா ஏன்க்கா எங்களை எல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லேடிஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வழி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, ஏம்மா நம்ம நிறைய கொடுக்குறோம்மா, அதை நம்மளுக்கு அவங்கதான் தேசிய தலைவி அவங்க வானதிக்கா. ஆனா அதைவே நம்மளுக்கு சேர்த்தறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இத்தனைக்கு அவங்களும் ஒரு போஸ்டிங் இருக்காங்க, அதைவே நம்மளுக்கு கொண்டு சேர்த்தறதுக்கு அவங்க மாநிலத்திலேயே தடங்களா இருக்கிறது யாரு? திமுக காரவங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் லேடிஸ் தான் எப்படி பீகார்ல எப்படி லேடிஸ் ஓட்டு தான் அவங்கள ஜெயிக்க வச்சது, அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு குடிகாரன் உருவாக்குறதா திமுகவோட ஒரே ஒரு லட்சியம். நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்னா அதே ஆப்போசிட்ல லேடிஸ் பூரா பிஜேபிக்கு ஓட்டு போட்டு அவங்கள வளர விடாம பண்ணணும் நம்ம. அக்கா தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ச்சி எப்படிக்கா இருக்கு? நல்லாவே இருக்கு, நல்லாவே ரீச் ஆயிருக்கு. சேஞ்ச் வேணும்னு எல்லாருமே விரும்புறாங்க. நான் யாருமே அவங்கள வெளிக்காட்டிக்க விரும்பல.
ஏன்னா பர்டிகுலர் பர்சன் வந்து பிஜேபின்னு தெரிஞ்சாவே அவங்கள டீப்பா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வந்து அவங்க தேசபக்தி இருந்துமே அவங்கள வெளிக்காட்டிக்க விரும்பல. இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த உணர்வு இருக்கு. ஆனா வந்து போல்ட்டா சொல்லிக்க விரும்பல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொசைட்டில மிங்கிள் ஆகி பழகிற கேரக்டர் தான் அவங்க. இதுல வந்து பயப்படுறாங்க. தகரி எத்தனை பேத்துக்கு வரும்? மோடி 10 வருஷம் ஆட்சி எப்படிக்கா இருக்கு? வளர்ச்சியா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸை வந்து நல்லா இதா கொண்டு போறாரு. அதாவது இன்னும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஜாஸ்தியா வேணும். ப்ரொடெக்ஷன் வந்து கவர்மெண்ட் மேல கொடுக்க முடியுமா? அந்த இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி அட்டாக் ஆகுற மோடிஜி வந்து தனி மனுஷங்கிறது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே வந்து அவரை வந்து இந்த ஜென்ரேஷன் இது ஃபுல்லுமே வந்து அவரை தான் வந்து லீடரா வச்சிருக்கோம். தனி மனுஷங்கிறது வந்து அவருடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம டெடிகேஷனா ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இது பண்ணாம நாட்டுக்கே தன்னை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் எல்லா பர்சனுக்கும் பிடிச்ச பர்சனாக தான் இருக்கார். பாஜகவின் பலம் அப்படின்னா எப்படி, எதுக்கா பாப்பீங்க? பாஜகவுடைய பலமே மோடிஜி தான். ஏன்னா பாஜகவுடைய மெயின் பலமே மோடிஜி தான். மோடிஜி மாதிரி ஒரு லீடர் இல்லைன்னா வந்து இத்தனை வருஷம் லாங் டிராவல் பண்ணியிருக்க முடியாது. அதாவது தனிப்பெரும்பான்மையோட வர்றது, இந்த தனிப்பெரும்பான்மையோட வர்றது வந்து மோடிஜியோடைய பலம் தான். தமிழக அரசு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, மத்திய அரசு எந்த திட்டங்களும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நிதி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறதே பாஜக தான்றாங்க. இல்ல, அப்படி இல்ல. அப்படி பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்கு இப்ப ஸ்பெஷலா மோடிஜி நிறைய பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். வந்து ஸ்பெஷலா கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே மோடிஜி ஸ்பெஷலா கேர் எடுத்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அண்ணாமலையின் அரசியல் எப்படிக்கா இருக்கு? ஃபாஸ்ட், வெரி 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 ஃபாஸ்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு வெரி பூஸ்ட் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை பிஜேபிக்கு ஒரு பெரும் பலம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா பலம். அண்ணாமலை வந்து ஷார்ட் பீரியட்ல நல்ல க்ரோத் கொடுத்துருக்குறாரு கட்சிக்கு. பொலைட்டா அரவணைச்சு போறதும் ஒரு ப்ளஸ் குவாலிஃபைடு தான் லீடருக்கு. இந்த மாதிரி அதாவது சிங்கம்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டும் வேணும். அதாவது வீரமும் வேணும், விவேகமும் வேணும். அண்ணாமலை வந்து யூத் இல்லையா, ரெண்டும் இருக்கு. அண்ணாமலையோட இப்ப அரசியல் பாதை, இப்ப அவர் அதிகாரத்துல இருந்தாலும் பாஜகக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இல்லைனாலும் இல்ல, சோசியல் சர்வீஸ் வந்து எப்படி வேணுமோ பண்ணலாம். போஸ்டிங்ல இருந்து தான் பண்ணணும்னு இல்லை. ஆக்சுவலி வந்து அண்ணாமலையும் வந்து இது மாதிரி எதையும் எதிர்பார்த்து வரல, டெடிகேஷன் பர்சன். அதனால வந்து போஸ்டிங்ல இருந்தாலும் இல்லாமலும் பண்ணலாம் சோசியல் சர்வீஸ். அப்போ வந்து போஸ்டிங் அண்ட் வந்து கட்சியோட மிங்கிள் ஆகிருக்கிறது வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். தனி மனுஷங்களா லேடிஸ் வந்து இப்போ லேடிஸ் கிளப்ல பண்ற சோசியல் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட கூட வந்து கட்சி கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டா இருக்கும். அது மாதிரிதான் இது வந்து லேடிஸ்க்கும் பொருந்தும், அண்ணாமலை யங்ஸ்டர்ஸுக்கும் பொருந்தும். அண்ணாமலை உதயநிதி, அண்ணாமலை விசேஷ உதயநிதினா நீங்க யார? வேற டோட்டலா ஃபேமிலி பேக்ரவுண்டு உதயாவுக்கு. அண்ணாமலை வந்து மோடிஜினி மாதிரி ஒன் மேன் ஆர்மி.